வணக்கம். இந்த வீடியோவில் பேசப்படுகின்ற பங்குகள் உங்கள வாங்கவோ, விற்பதற்காகவோ பரிந்துரை கிடையாது. ஸோ, இங்க அந்த மாரி நீங்க வாங்கணும்னு முடிவு எடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில், நீங்க செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசருக்கு ஒரு ஆலோசனை கேட்டுட்டு நீங்க வாங்கவோ, விற்பதோ செய்யலாம். ஸோ, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வாரத்துக்கான மார்க்கெட், இந்த வாரத்துக்கான ஸ்டாக்ஸ் என்னென்னலாம் எப்படி இருக்க போகுது. அதே மாரி ஜியோ பாலிட்டிக்ஸோட என்னென்ன மூவ்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது ரஷ்யா, உக்ரைன் இதை பற்றி தான். லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா, ட்ரம்ப்பும் புடினும் அலாஸ்காவில் வச்சு பேச்சுவார்த்தை நடந்தாங்க. அதுக்கடுத்து ட்ரம்ப் இந்த மீட்டிங் முடிஞ்சவனும் ட்ரம்ப் அமெரிக்கா போகவும், உக்ரைன் அதிபரை கூப்பிட்டு, ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு, அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரிஸோட முக்கியமான தலைவர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங் போட்டு பேசினாங்க. அதில் என்ன முடிவு சரியாக வெளியில் வரல. ஆனால் இருந்தாலும் இந்த போரை நிறுத்த சொல்லி கேட்டிருப்பாங்க. அதில் என்னென்னா, புடின் முக்கியமாக கேட்டிருப்பது என்னென்னா, நாங்கள் இது வரைக்கும் பிடிச்ச இடத்த கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. அதை ஜெலன்ஸ்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி அது மாதிரி லேண்ட்ஸ்கேப்பிங் ஏதாவது இருக்குமா அப்படின்றத பேசியிருப்பாங்க. அதாவது நான் பிடிச்ச இடத்த அவங்க கேட்டாங்க அப்படின்னா, எனக்கு இதுவே வேறு லேண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி புடின் கேட்டிருப்பாரு. ஸோ, இந்த விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து இந்த போர் எப்படி நிறுத்துறது அதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேசியிருப்பாங்க. ஸோ, இந்த பேச்சு வார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போதே லாஸ்ட் வீக்கில் கூட இவங்க உக்ரைன் ஒரு ட்ரோன் தாக்குதல் அங்கே ரஷ்யாவில் நடத்தினாங்க. திரும்ப ரஷ்யாவும் இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது இவங்க கிட்டத்தட்ட ஒரு 574 ட்ரோன், ஒரு 40 ஏவுகணை கொண்டு தாக்குனாங்க. அது சரி, அதோட முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா முடிக்காமல் ஜெலன்ஸ்கி இன்றைக்கி திரும்ப என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இன்றைக்கி ஜெலன்ஸ்கி உக்ரைன் ட்ரோன் வச்சு ரஷ்யாவில் இருக்கிற நியூக்ளியர் பிளான்ட் உக்ரைன் அடிச்சிருக்காங்க. இப்படி பண்ணும்போது ரஷ்யா எப்படி சும்மா இருப்பாங்க? திரும்ப கண்டினியூஸாக ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த போர் நிற்கிற மாதிரி ஒரு ஐடியாலே ஜெலன்ஸ்கி இல்லை போல தெரியுது. ஜெலன்ஸ்கி நினச்சாருன்னா இந்த போரை ஒரே நாளில் முடிச்சிடலாம், வேலை முடிஞ்சு போகும். ஆனால் புடின் கிட்டத்தட்ட ரொம்ப பொறுமையாக இருக்காருன்னு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் நினச்சிருந்தார் அப்படின்னா, அவங்ககிட்ட இருக்கிற பவரை காமிச்சு உக்ரைனை ஒரே நாளில் மொத்தம் போட்டு தள்ளியிருக்கலாம். ஆனால் அவங்க பண்ணலை இது வரைக்கும். அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதையும் பெரிய அசம்பாதம் பண்ணுற மாதிரிலாம் இது வரைக்கும் புடின் அவங்க பண்ணல. ஆனால் இருந்தாலும் ஜெலன்ஸ்கி கேட்காம இந்த போரை கண்டினியூ பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக கண்டினியூ பண்ணுறதுக்கான காரணம் யாருன்னா ஜெலன்ஸ்கி தான். இந்த போர் நின்றுச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் எல்லாமே இருக்கட்டுமே ஒரு ஆல் டைம் ஹையை நோக்கி நகரக்கூடும். ஆல்ரெடி அமெரிக்கன் மார்க்கெட்ஸ்லாம் ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. ஸோ, இதில் முக்கியமாக அந்த அமெரிக்கன் மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, லாஸ்ட் ஃப்ரைடே லாஸ்ட் சாட்டர்டே நடந்த மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபெட்டோட பர்சன் பவல் நம்ம ரேட் கட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. செப்டம்பரில் ஒரு ரேட் கட் ஒரு 4% இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ, அதனால் அந்த ரேட் கட்டை எதிர்பார்த்து மார்க்கெட் இப்போயே அவங்க அமெரிக்கன் மார்க்கெட் ஆல் டைம் ஹையை தொட்டிருக்கு. அது இல்லாமல் நம்ம மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட இதை அவங்க பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பரில் நம்ம மார்க்கெட்டுக்கும் ஒரு ரேட் கட் இருக்கும் 0.25%. ஸோ, நம்ம மார்க்கெட்டுக்கும் ஒரு பூஸ்டப் கொடுத்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபிட்ச்னு ஒரு யூஎஸ் ஒரு அமைப்பு அமெரிக்காவோட கிரெடிட்டிங் ரேட்டிங் AA+ அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் முக்கியமாக இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யூஎஸோடைய கடன் $37 ட்ரில்லியன் அளவுக்கு போயிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பெர் பர்சனுக்கு கிட்டத்தட்ட $10,08,000 $10,08,000 பெர் பர்சனுக்கு அமெரிக்காவில் கடன் இருக்குது அப்படின்றதையும் தகவல் கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபிட்ச் அமைப்பு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸோட தாரிஃப்னால பாதிக்கப்பட்டிருக்கிற துறைகள் டெக்ஸ்டைல்ஸ், ரைஸ், சீ ஃபுட் இந்த மாதிரி துறைகள்லாம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஏற்றுமதி எந்தெந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம்னு முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ, அது கிட்டத்தட்ட ரஷ்யா, அப்புறம் பிரேசில், சைனா இந்த மாதிரி நாடுகளுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் மாற்று வழிகளில் இந்த மாதிரி நாடுகளுக்கு போகும். அமெரிக்காவுக்கு போக வேண்டிய நம்மளுடைய ஏற்றுமதி மற்ற கண்ட்ரிகள், பிரிக்ஸ் கண்ட்ரிகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு நம்ம கவர்மெண்ட் அவங்க நம்மளுடைய ஏற்றுமதியாளர் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 25,000 கோடி பேக்கேஜ் அவங்களுக்கு ப்ரொமோஷன் பேக்கேஜாக அறிவிச்சிருக்காங்க. இந்த 25/31 அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த பேக்கேஜ் அறிவிச்சிருக்காங்க. இந்த பேக்கேஜ் எம்எஸ்எம்இ துறையை சேர்ந்த ஏற்றுமதியாளர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ரெமெடி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ, இது ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு பூஸ்டப் கொடுத்த மாதிரியும் இருக்கும். அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றத பற்றி யோசித்து இந்த மாற்று கண்ட்ரிகளுக்கு அனுப்பக்கூடிய ஒரு இதை முடிவெடுக்கக்கூடிய தருவாயில் நம்மளுடைய அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது ஒரு சிறந்த ஒரு இதுவாக பார்க்கலாம் நம்ம. அது அடுத்து கோல் இண்டியா அந்த நிறுவனம் நம்ம மகாராஷ்டிராவை சேர்ந்த ஸ்டேட் மைனிங் கார்பரேஷன் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க, முக்கியமான அக்ரிமெண்ட். ஸோ, ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்லாம் அங்கே அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அது எடுக்கிற மாதிரி அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ, இது முக்கியமான ஒரு இதுவாக பார்க்கப்படுது கோல் இண்டியா கம்பெனிக்கு.
இது இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து இவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து கோல் இண்டியாவும் வந்து இந்த இது வரைக்கும் நிலக்கரியை சார்ந்த மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இனிமேட்டு வந்து இவங்க வந்து ரேர் எர்த் எலிமெண்ட்ஸுக்கான மைனிங்கும் வந்து இவங்க கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அண்ட் மைனிங்கை வந்து இவங்களே பண்ண போகிறதாகவும் சொல்கிறாங்க. அடுத்து ஒரு டேட்டா ஒன்று வெளியே இருக்குது. ஏஐ வந்து முக்கியமாக வந்து ஜாபோட லே ஆஃப் வந்து ரொம்ப வந்து அதிகமாக வந்து அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது முக்கியமாக வந்து என்னென்ன துறைகள்லாம் வந்து அந்த லே ஆஃப் வந்து இருக்கலாம் அப்படின்றது வந்து டேட்டா என்ட்ரி, பேரோல் பண்ணுறாங்களே அந்த கிளர்க்ஸ் அவங்களுக்கு, கேஷியர்ஸ், டிக்கெட்டிங் ஏஜென்ட்ஸ், டெலமார்க்கெட்டிங் அந்த டெலமார்க்கெட்டிங் பண்ணுறாங்களே அவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா லோன் ஆஃபீஸர்ஸ், பேங்க் இன்சூரன்ஸ் அந்த அண்டர் கிளைம்ஸ்லாம் பண்ணுறாங்களே பேங்க் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி இது, கால் சென்டர் ஸ்டாஃபுக்கு, ஜூனியர் காப்பி ரைட்டர்ஸ்க்கு, பேசிக் வீடியோ எடிட்டர்ஸ்க்கு இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப வந்து லே ஆஃப் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்து வந்து மீடியம் ரிஸ்க் அப்படின்னு சொன்னால் வேர் ஹவுஸ் ஒர்க்கர்ஸ், அக்கௌண்டன்ட்ஸ், ஹெச்ஆர் ரெக்யூரேட்டர்ஸ்க்கு மீடியம் டேர்ம்ஸில் வந்து ரிஸ்க் இருக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஏஐயில் வந்து க்ரோத் இருக்கக்கூடிய செக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏஐ இன்ஜினியர்ஸ்க்கு, சைபர் செக்யூரிட்டி பண்ணுறாங்க இல்லையா, சைபர் செக்யூரிட்டி படிச்சுட்டு வந்து மாணவர்கள் வராங்களே அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பெரிய க்ரோத் இருக்கும். க்ளவுட் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு அதே மாதிரி க்ரோத் இருக்கலாம். ஹெல்த் கேர் அண்ட் பயோடெக் ரோல்ஸ்க்கு க்ரோத் இருக்கலாம். இவி அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி க்ரோத் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏஐ வந்து அடுத்த ஒரு 5 வருஷத்தில் வந்து இதெல்லாம் வந்து பெரிய இதில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா எலக்ட்ரிஷியன்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் மெயின்டெனன்ஸுக்கும் வந்து ஒரு பெரிய ஸ்கில்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்த ஒரு 5 வருஷத்தில் வந்து ஏஐ வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரோ வந்து பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் அப்படின்றத வந்து பேஸ் 1 அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து 2022 நிறுவ போகிறதா வந்து சொல்கிறாங்க. பார்த்தோம் அப்படின்னா பூமியிலேருந்து ஒரு 400 கிலோமீட்டருக்கு மேலேயும் இந்த பிளே ஸ்டேஷன் அது மைக்ரோ கிராவிட்டி ரிசர்ச், ஸ்பேஸ் டூரிசம், குளோபல் கொலாபரேஷன்ஸுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படின்றதையும் வந்து இஸ்ரோ வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா உக்ரைன் ரஷ்யாவுடைய போரில் வந்து ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரம்ப்போட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது ஜெலன்ஸ்கி வந்து இந்திய பிரதமர் கூடயும் பேசியிருக்காங்க. பேச்சுவார்த்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க டெலிஃபோனில் வந்து பேசினது தான் வந்து மோடி வந்து ஒரு ட்வீட்டை சொல்லியிருந்தாங்க. ஸோ திரும்ப வந்து ஜெலன்ஸ்கி வந்து இந்தியா வந்து வரப்போகிறதாகவும் அதுக்கு வந்து டேட் கேட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம். அது பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு வந்து நம்மளுடைய பிரிக்ஸ் அமைப்புகள் வந்து பெரிய லெவலில் ஆப்பு வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டாரிஃப் வந்து 28ஆம் தேதியோடு முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறேன். 28ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு 50% டாரிஃப் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி நம்முடைய ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து எப்படி போக போகுதுன்னு தெரியல. அது இல்லாமல் வந்து இந்த நடைமுறைகள்லாம் சிக்கல்லாம் இருக்கும்போது நம்மளும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம நாளையிலேருந்து 25ஆம் தேதியிலேருந்து வந்து இந்த போஸ்டல்ஸ் ஆர்டர் இங்கேருந்து நம்ம போஸ்டல் போகுது இல்லையா, அது அமெரிக்காவுக்கு போகிற போஸ்டல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. போஸ்டல் அண்டு பார்சல் டெலிவரிஸ்லாம் வந்து கட் பண்ணியிருக்காங்க. மினிமம் வந்து குறைஞ்சபட்சம் மதிப்பு உள்ளது மட்டும்தான் வந்து அனுப்பலாம். பெரிய லெவல் மதிப்பு உள்ளதெல்லாம் வந்து இன்னும் அனுப்பப்படாது அப்படின்னு சொல்லி இந்திய கவர்மெண்ட் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க இந்த பார்சல் அண்ட் லெட்டர் சர்வீஸு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சைனா விசஸ் அமெரிக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 145% வரி போடுவார். சைனா அகேன்ஸ்ட் 135% வரி நாங்களும் போடுவோம். நாங்கள் அதுக்கடுத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி வந்து உங்களை நாங்கள் 2 பேருக்கும் வந்து வரியை இப்போதைக்கு வேண்டாம், வரி கொஞ்ச நாள் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு தள்ளி வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து சைனாவுக்கு வந்து வரி வந்து ஒரு 3 மாத காலமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து 2வது முறையாக வந்து தள்ளி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஆல்ரெடி ஒரு மாதம் வச்சுருந்தாங்க, இப்போ திரும்ப வந்து அதை நெகட்டிவ் 3 மாதத்துக்கு அந்த வரியை வந்து நெகட்டிவ் வச்சுருக்காங்க சைனாவுக்கு மட்டும். ஸோ அது இல்லாமல் வந்து சைனா வந்து ஸ்மார்ட்டாக வந்து ஒரு அமெரிக்காவுக்கு பெரிய ஆப்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்கா வந்து சோயாபீன்ஸ் உற்பத்தியில் ஒரு பெரிய நாடு அமெரிக்கா. அதுவும் பிரேசிலில் வந்து ஒரு பெரிய நாடு, பெரிய சோயாபீன்ஸில் உற்பத்தி செய்கிறது பெரிய நாடு. சைனா வந்து எப்பயுமே வந்து சோயாபீன்ஸ் வந்து அமெரிக்கா கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய இறக்குமதி ஃபுல்லாகவே சோயாபீன்ஸ் இறக்குமதி ஃபுல்லாகவே அமெரிக்கா கிட்ட இருந்தது. ஆல்ரெடி ஒரு ட்ரம்ப் இருக்கும்போது அந்த முதல் தடவை ட்ரம்ப் அதிபராக இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் வரும்போது சோயாபீன்ஸை வந்து கொஞ்சம் அவங்களுடைய வாங்குகிற அளவு வந்து குறைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜோ பைடன் நிர்வாகம் வந்த பிறகு அதே அளவு பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருந்தது. திரும்ப வந்து இவர் வந்து டாரிஃப் அது இதுன்னு சொல்லி எல்லா உலக நாடுகளையும் மிரட்டவும் இவர்கிட்ட வந்து நம்ம வர்த்தகம் பண்ணுறது சரிப்படாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். பிரிக்ஸ் அமைப்பில் ஒரு நாடாக இருக்குது வந்து பிரேசில் இருக்காங்க. அவங்களும் வந்து சோயாபீன்ஸ் உற்பத்தியில் ஒரு பெரிய நாடாக இருக்குது. கடைசி ஒரு 6-7 மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பிரேசிலேருந்து சைனா வந்து ஒரு 6 கோடி 10 லட்சம் டன் வந்து சோயாபீன்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதாவது எப்பயும் வாங்குறத விட கிட்டத்தட்ட ஒரு 75% வந்து அவங்ககிட்ட அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குற அந்த இதை வந்து சதவீதத்தை குறைச்சிட்டு இவங்ககிட்ட அப்படி முழுசாக வாங்கியிருக்கிறாங்க.
சைனா பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக வந்து பிரேசிலிட்ட இருந்து 11 கோடி டன் சோயாபீன்ஸை வந்து வாங்கியிருக்கிறாங்க. அமெரிக்காவில் வாங்குற 11 கோடி டன் சோயாபீன்ஸை அப்படியே மாற்றி பிரேசிலிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க. சைனா பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காட்ட இருந்து வாங்குற வந்து இந்த சோயாபீன்ஸ் வந்து முழுசாக வந்து இந்த கடைசி ஒரு ஒரு 2-3 மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னு நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பிரேசில்கிட்ட இருந்து 11 கோடி டன் வந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க பிரேசில்கிட்ட இருந்து சோயாபீன்ஸ். இது வந்து விலை பார்த்தீங்க அப்படின்னா 4 லட்சம் கோடிக்கான ஒரு வர்த்தகம் வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து அப்படியே பிரேசிலுக்கு மாறி இருக்கு. இது வந்து அமெரிக்கா ஒரு பெரிய இழப்பாக வந்து பார்க்கப்படுது. அங்கே உள்ள அந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து சோயாபீன்ஸோட உற்பத்தியாளர்கள்லாம் வந்து இப்போ ட்ரம்ப் கிட்ட வந்து முறையிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் ட்ரம்ப் எந்த பதிலும் கூட சொன்ன மாதிரி தெரியல அவங்களுக்குலாம். அதே மாதிரி ஜியோ பாலிட்டிக்ஸில் ஒரு பெரிய வந்து பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ளே பெருசாக வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம பிரேசில் அதிபர் லுலா வந்து இந்தியா வர போகிறதாகவும் இந்தியாவுக்கு வந்து வந்து மோடி கூட பிரதமர் கூட பிரிக்ஸோட ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து பெரிய அளவில் வந்து அமெரிக்காவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பிரேசில் அதிபர் லுலா வந்து இந்தியா வர போகிறதாகவும் அவர் வந்து தேதி கேட்டிருக்கிறதாகவும் வந்து தகவல்கள் வந்து வருது. அதே மாதிரி அவர் தேதி கொடுத்தானா இந்தியா வந்து நம்ம நரேந்திர மோடி அவர்களுக்கு கூட வந்து பிரதமர் கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இது வந்து பெரிய லெவலில் இன்னும் வந்து ட்ரம்ப்பை வந்து எரிச்சல் படுத்தலாம். அதே மாதிரி இப்போ வந்து இந்தியா வந்து சைனாவில் நடக்கிற ஷாங்காய் மாநாடுக்கு போகிறாங்க நம்முடைய பிரதமர் அவர்கள். இதுவும் வந்து நம்மளுடைய ட்ரம்ப் அவர்களுக்கு பெரிய எரிச்சலை கொடுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இப்போ நம்ம ட்ரம்ப் வந்து எங்கெல்லாம் செக் வச்சாரோ இப்போ அங்கெல்லாம் வந்து இந்தியாவும் சைனாவும் பிரேசிலும் வந்து திரும்ப வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து சீனாவில் நடக்கிற எஸ்சிஓ மாநாட்டுக்கு வந்து நரேந்திர மோடி அவர்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜப்பான் அழைப்பின் ஜப்பான் போயிருக்காங்க. ஜப்பான் போய்ட்டு அப்படியே வந்து சைனா போகிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களும் திரு அஜித் தோவல் அவர்களும் வந்து ரஷ்யா பயணம் மேற்கொண்டாங்க. அதே மாதிரி சீன வெளியுறவுத்துறை வந்து இந்தியா வந்திருந்தாங்க. ஸோ அங்கே நம்முடைய ஜெய்சங்கர் திரு அஜித் தோவல் பிரதமர் அவர்களாம் சந்திச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் அமெரிக்கா ஒரு பெரிய எரிச்சல் அடையிற மாதிரி ஒரு பெரிய நிகழ்வாக வந்து பார்க்கப்படுது. சரி, இதெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு என்ன சார் யூஸ் அப்படின்னா இதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த வாரம் மார்க்கெட் வந்து நடக்க போகுது. அது இல்லாமல் வந்து நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செமிகண்டக்டரோட சிப்ஸ் வந்து செமிகண்டக்டர் ரெடியாக, அதாவது லாஸ்ட் இதை ரெடி பண்ணுறது இது வந்து இந்த வருஷ கடைசிக்குள்ளே நம்மளுடைய சிப் இது விற்பனைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த துறையோட பங்குகள்லாம் வந்து பார்க்கலாம். செமிகண்டக்டர் துறையை சேர்ந்து அத்தனை பங்குகளையும் நம்ம வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கலாம். அதுக்கடுத்து ஜிஎஸ்டி வந்து குறைக்கப்படும் போது பெரிய அளவில் வந்து ஆட்டோ உதிரி பாகங்கள், ஆட்டோ சார்ந்த, அதாவது டாடா மோட்டார்ஸ், மகேந்திரா, அசோக் லேலாண்ட் போன்ற வாகனத்துறையை சேர்ந்த பங்குகளுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த பங்குகளை வந்து கிட்டத்தட்ட அந்த கார் விற்பனையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து ரேட் குறையலாம். ஜிஎஸ்டியில் வந்து 28-18 மாறும்போது இங்கே இந்த பங்குகள் சேர்ந்த நிறுவனங்கள்லாம் 10% கிட்டத்தட்ட வந்து லாபம் அதிகரிக்கலாம். அதனால் இந்த பங்குகள் கவனிக்கலாம். அதுக்கடுத்து எஃப்எம்சிஜி. ஸோ வந்து இதுவும் வந்து ஒரு பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்படுது. கன்சப்ஷன் வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது வந்து தீபாவளி டைமில் பண்ண போகிறாங்க. தீபாவளிக்கு முன்னாடியே பண்ணிடுவாங்க. ஸோ தீபாவளி வரைக்கும் இழுத்துட்டு போக மாட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த ஆயுத பூஜை, நவராத்திரி இதெல்லாம் வருது இல்லையா, அது முடியவுமே அவங்க இந்த ஜிஎஸ்டியோட அறிவிப்பு வந்து கிட்டத்தட்ட மேக்ஸிமம் வெளியே வந்துடும். இல்லை அதுக்கு முன்னாடி வெளியே வந்துடும். ஸோ இது வந்து அப்போ தான் அந்த கன்சம்ஷன் அதிகப்படுத்தும் அப்படின்ற ஒரு துறைக்காக வந்து இது கொடுத்து கொண்டாங்க. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து எஃப்எம்சிஜி துறையான வந்து ஆயில், இதை சேர்ந்த பொருட்கள், அதாவது அந்த டைமில் தீபாவளிக்கு டைம்ஸ்க்கு தேவையான பலகாரம் செய்யக்கூடிய பொருட்கள், அந்த மாதிரிலாம் என்னென்ன ரைஸ், தால், இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து விலை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி எல்லாமே ஃபெஸ்டிவல் டைம் வந்து கன்சூமர் டியூரபிள் ஐட்டம்ஸ் வாங்குவோம். வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, ஏசி, இதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல நாள் வருது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் வந்து நம்ம வந்து இந்த கன்சூமர் டியூரபிள் ஐட்டம்ஸ் இதை வீட்டுக்கு தேவையான பொருள், முக்கியமான பொருட்கள், வாஷிங் மிஷின், டிவி, இதெல்லாம் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் விற்பனை வந்து எப்பயுமே அதிகமாக இருக்கும். ஸோ அதற்கான விற்பனை வந்து இந்த தீபாவளியில் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விவசாயத்துக்கு தேவையான மலைப்பாலம் ஊதுருந்தும் ஃபெர்டிலைசர் துறைக்கு சேர்ந்த பங்குகளை வந்து ஓரளவு வந்து கவனிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லா ஃபெர்டிலைசர் பங்குகளும் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சைனா வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து இந்த இந்தியா வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மினரல்ஸ், ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்லாம் எங்கெல்லாம் கிடைக்குதோ அதுக்காக சேர்ந்த இடங்கள்லாம் வந்து இது பண்ணிட்டு ஸோ இங்கெல்லாம் வந்து தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து நம்மளும் மைனிங் பண்ணுற நிறுவனங்கள்
ஸோ இந்த மைனிங் பண்ணி எடுக்கும்போது அதை பிரிக்கிற நிறுவனங்கள், இந்த மாதிரி நிறுவனங்களுக்குலாம் வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும். அடுத்த ஒரு 5-6 வருஷத்துக்கு வந்து இந்த செக்மெண்ட் சார்ந்த நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தோணுது. அது இல்லாமல் இந்த துறைகள்லாம் ஏறும்போது நம்மளுடைய பேங்க்கு, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் பண்ணுற கம்பெனிஸ், ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து ஃபைனான்ஸ் தேவைப்படும். அப்படிங்கும்போது பேங்க் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நான் பேங்கிங் ஃபினான்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த துறை சார்ந்த பங்குகளை வந்து வளரலாம். அதுக்கடுத்து இப்பயும் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக செயல்படுற துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மா, அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு முறையில் வரலாம். அதுக்கடுத்து பார்த்தா ஐடி ரொம்ப வந்து அதிகமாக அடி வாங்கியிருக்கிற ஒரு துறைன்னு பார்த்தா ஐடி. கடந்த ஒரு வருஷம் 1.5 வருஷம் பார்த்தா வந்து எல்லா ஐடி சார்ந்த துறை சார்ந்த பங்குகளும் வந்து ஒரு பலத்தை அடி வாங்கியிருக்கு. டிசிஎஸ்லாம் பார்த்தா கடைசியில் ஒரு 3000 வந்திருக்கு. இன்ஃபோசிஸ் பார்த்தோம் 1400 1450 வந்திருக்கு. ஹாப்பி மைண்ட்ஸ் பார்த்தோம் கிட்டத்தட்ட 700-800 வந்திருக்கு. இந்த மாதிரி பல பங்குகள் வந்து ஐடி பங்குகள்லாம் வந்து ரொம்ப வந்து குறைஞ்ச விலைக்கு இப்போ ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட 40%, 30%, 50% வரைக்கும் குறைஞ்ச பங்குகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஐடி துறை பங்குகள்லாம் அடுத்த சில இதுக்கு வந்து கண் வைக்கலாம். அது வந்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் வந்து, ஏன்னா ஏஐ வந்து தொழில்நுட்பம் சார்ந்த லே-ஆஃப் இருந்தாலும் ஐடி துறை சார்ந்த பங்குகள் வந்து வளரதான் செய்யும். ஏன்னா நிறைய தேவைகள் இருக்குது இன்னும். அதே மாதிரி பார்த்தோம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 24,870 அப்படின்றது இதில் பாயிண்ட் வந்து முடிஞ்சிருக்கு. 213 புள்ளிகள் கிட்ட இறங்கி தான் முடிஞ்சிருக்கு. ஹை பார்த்தோம் அப்படின்னா 25,084 வரைக்கும் போச்சு. லோ வந்து 24,859 வரைக்கும் போச்சு. ஸோ இந்த வாரம் ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா 24,800 உடைக்காமல், சாரி 24,870 அப்படின்றது இருக்குது. 24,750 800 ஒரு கணக்கு வச்சுக்கலாம். இந்த 750 உடைக்காமல் வந்து கீழே வந்து ட்ரேட் ஆகுதா அப்படின்றது முக்கியமாக பார்க்கணும். அடுத்த 2-3 நாட்கள் வந்து 24,870 க்ளோசிங் ஆயிருக்கு. இந்த 24,870 மேலே சஸ்டெயின் ஆகணும். ஸோ 24,870 25,000 பாயிண்ட்டுக்குள்ள வந்து அடுத்த 2-3 நாட்கள் சஸ்டெயின் ஆகணும் புள்ளிகள். அதேமாதிரி மேல் நோக்கிய புள்ளிகள் அப்படின்னு பார்க்கும்போது 25,160 ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக செயல்பட்டு இருக்கு. இந்த 25,160 உடச்சி 25,200 கடந்து போகும்போது அடுத்து வந்து மேல் நோக்கிய பயணம் வந்து இருக்கலாம் நிஃப்டிக்கு. ஸோ இதுவும் வந்து நம்ம உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்போ நம்ம இந்த வாரம் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 25,200க்கும் 24,850க்கும் நடுவில் வந்து மூவ்மெண்ட் இருக்கலாம். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு இது. 24,850 உடச்சி கீழே போகாமலும் 25,200 உடச்சி மேலே போனால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ட்ரேட் பொசிஷனாக வச்சுக்கலாம். அதே மாதிரி மண்டே மார்க்கெட் கிட்டத்தட்ட கேப் அப் ஓப்பனாகவே இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 150 புள்ளிகள் கேப் அப் ஓப்பனாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்லாம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் முடிஞ்சிருக்கு. நிஃப்டியும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஏற்றத்தில் இருக்குது. அதனால் ஒரு 100லேருந்து 150 புள்ளிகள் வந்து கிட்டத்தட்ட வந்து கேப் அப் ஓப்பனிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 25,000 தாண்டி போய் ஒரு நல்ல ஒரு பிரேக்கப் கொடுத்தது அப்படின்னா அடுத்த ஒரு 2-3 செஷனில் வந்து, ஏன்னா திங்களும் செவ்வாய் மட்டும்தான் வந்து ட்ரேடிங் செஷன், புதன்கிழமை மார்க்கெட் நமக்கு லீவு. செவ்வாய்க்கிழமைக்கு ஆல்ரெடி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, அதுக்கடுத்து வியாழன் வெள்ளி. ஸோ எப்படி இருக்க போது மார்க்கெட் அப்படின்றது இந்த வாரத்தில் நம்ம கவனித்து பார்க்கணும். இந்த வாரம் வந்து 25,150க்கு மேலே முடிஞ்சுது அப்படின்னா அடுத்த வாரத்தில் ஒரு அதிரடி தான் நம்ம நிஃப்டிக்கு பார்க்கலாம். நம்ம நிஃப்டி எப்படி முடியுது அப்படின்றத. தேங்க்யூ. அதே மாதிரி நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணணும்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.